வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவை மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 4 பேரிடம் ஆன்லைனில் 25,000 ரூபாய் மோசடி, போலீசார் விசாரணை. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவை மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி டீன் டாக்டர் கவிதா வாசுதேவன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ், நிர்வாக அலுவலர் முத்துலிங்கம், பொது தொடர்பு அலுவலர் டாக்டர் ராஜேஷ் ரத்தினம் மற்றும் டாக்டர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவு பொறுப்பு அதிகாரியாக பணியாற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதிய வசதிகள், மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு முறைகள் ஆகியவை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவில் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 25,000 மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் சிவபெருமாள். இவரை தொடர்பு கொண்ட நபர் கார் கம்பெனியில் இருந்து பேசுவதாக முதலில் அறிமுகம் செய்தார். கம்பெனியில் வேலை வேண்டுமானால் முதலில் டெபாசிட் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 22,000 பணத்தை அனுப்பினார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாததால் மோசடி கும்பல் என தெரிய வந்தது. மேலும் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஜோதிகா 1,600, சாரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்வர்ணலட்சுமி 1,000 ரூபாய், வில்லியனூரை சேர்ந்த அப்துல் 1,000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 4 பேரும் தனித்தனியே கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றியுள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முஸ்லிம்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணாசுலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் வக்ஃபு வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடாது. அவர்களுடைய மத இதுவை புண்படுத்தும் வகையில் அவர்களுக்கு எதிர்ப்பான பணிகளோ ஒன்றிய அரசோ மத்திய அரசோ செயல்படக்கூடாது. புதுச்சேரியில் இன்று அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியின் மாநில பொறுப்பாளர் அண்ணன் புதியவன் அவர்களும் அகில இந்திய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நரேஷ் அண்ணன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் ஒன்று திரண்டு இந்த புதுச்சேரி அண்ணா சிலை சிக்னலில் இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கின்ற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் ஒருபொழுதும் மக்களுடைய பிரிவினத்தை ஏற்காது. மத ஒற்றுமையை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமைமிக்க தலைவர் தளபதி விஜய் அவருடைய ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிய தமிழக வாலிபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபிநாதன், வயது 39, ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார். அதனை மருத்துவமனை வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்திவிட்டு உறவினரை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வந்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூரை சேர்ந்த அன்பு என தெரியவர அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள அன்பின் நண்பரை தேடி வரும் போலீசார் அவரை கைது செய்த பின்னரே இருசக்கர வாகனத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுச்சேரி வட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அக்னிவீர் பணியிடங்களுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தில் அக்னிவீர் பொதுப்பணி, தொழில்நுட்பம், எழுத்தர், ஸ்டோர் கீப்பர், தொழில்நுட்பம், ட்ரேட்ஸ்மேன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, ட்ரேட்ஸ்மேன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் புதுச்சேரி வட்டம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய இராணுவ ஆள்சேர்ப்பு அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் கீழகாசாக்குடி சீதலாதேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 18 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் அருள் பெற்றனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். தீமிதி திருவிழா நடைபெறுகின்ற என்று அர்த்தம். சீதளம் என்று சொன்னால் நன்மை என்று அர்த்தம். சீதளம் என்று சொன்னால் பக்தி என்று அர்த்தம். சீதளம் என்று சொன்னால் மேட்மேக்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் பட்டயம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் உள்ள பயிற்சி அரங்கில் நடைபெற்றது. மேட்மேக்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் பட்டயம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் உள்ள பயிற்சி அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கராத்தே பள்ளியின் காப்பாளர் சொக்கமுத்து ஐயனார் தலைமை தாங்கினார். பயிற்சியாளர் சஞ்சய் வரவேற்புரை நிகழ்த்தினார். காப்பாளர் இருளாயி அம்மாள், ராஜராஜன், மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி சக்கரவர்த்தி, அரசு மொழிபெயர்ப்பாளர் முனைவர் சுந்தரமுருகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கி சிறப்புரையாற்றினர். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு, எழுத்தாளர் புதுவை யுகபாரதி, கல்வியாளர் பத்மநாபன், கராத்தே ஆசிரியர் செல்வ மணிகண்டன், மூத்த பயிற்சியாளர் சத்தியசீலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக கலை நிகழ்ச்சி மற்றும் கராத்தே மாணவர்களின் செயல் விளக்கம் நடைபெற்றது. பல்வேறு நிலைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. சமூக சேவகர் ஜோசப் அவர்களுக்கு சமூக சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. விழாவில் திரளான பொதுமக்கள், பெற்றோரும் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவித் தொகை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் 10 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் அதிநவீன உடற்பயிற்சி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி குமரகுருபள்ளம் பகுதியில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பல்வேறு வகையான அதிநவீன உடற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உடற்பயிற்சி கூடத்தில் ஹைடெக் இயந்திரங்கள் புதுச்சேரியில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதன் திறப்பு விழா மற்றும் அறிமுக விழா நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், பிரான்ஸ் தொழிலதிபர் மார்ஷா அலி, மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் மேலாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, பிம்பசுக்தி, ரக்ஷா பந்தானம், நாடி சந்தானம், 4ஆம் கால யாகசாலை பூஜை, ஸ்பரிஷாகதி, மூலமந்திர ஹோமம், தத்துவார்ச்சனை, திரவியாகதி, மகா பூர்ணாகதி, யாத்ராதானம், கிரக பிரீதி, தசதானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும், மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SV சுகுமாரன், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ரமேஷ், சரவணன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவை மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 4 பேரிடம் ஆன்லைனில் 25,000 ரூபாய் மோசடி, போலீசார் விசாரணை. வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.